கவனிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலியமாகவும் கல்வாரி சிறு சபையிலே நாத்திகம் தோறும் நடக்கிற ஆராதனையை தேவ செய்தி தவறாமல் நீங்கள் பார்த்து வருகிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவன் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். சரி, இப்போது இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. ஏசப்பா சிலுவையில மரித்தார். அவர் மரிக்கும் போது கடைசியாக 7 வார்த்தைகளை சொல்லி அவர் மரித்தார். அந்த 7 வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள் போன்றது, விலையேற பெற்றது. அந்த வார்த்தைகளை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஆகையால நீங்களும் கவனமா கவனிங்க. இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற நீங்களும் கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, ஏசப்பா சிலுவையிலே மரிக்கும் போது அவர் 7 வார்த்தைகளை பேசினார். அந்த 7 வார்த்தைகளிலே முதல் வார்த்தை என்ன என்றால் மன்னிப்பு. முதல் வார்த்தை என்றால் என்ன? மன்னிப்பு. அதுதான் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், பக்கம் 120. முதலாவது ஏசப்பா பேசின முதல் வார்த்தை மன்னிப்பு. இந்த மன்னிப்பை குறித்து தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் முக்கியமானது எது என்றால் மன்னிப்பு. மன்னிப்பு தான் மிகவும் ஆசீர்வாதம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சீக்கிரமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாருங்க, 34ஆம் வசனம். அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். அப்படி வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு தீட்டு போட்டார்கள். சரி, போதும். இப்ப என்ன கவனிங்க. ஏசப்பா முதலாவது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ ஏசப்பா பிதா கிட்ட சிலுவையிலே விண்ணப்பம் செய்கிறார், ஜெபிக்கிறார். அவர் என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாது இருக்காங்களே என்று சொல்றார். யாருக்காக ஒரு விண்ணப்பம் செய்கிறாரு? விசுவாசிகளுக்காக அல்ல, ஊழியக்காரர்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணல, சீசர்களுக்காக மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ணல. யாருக்காக ஒரு மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் செய்கிறார் என்றால், ஏசப்பாவை சிலுவையிலே ஆணினால, ஈட்டினால, முள்ளினால, வாரினால அவரை அடித்து சித்திரவதை பண்ணி சிலுவை அவர் சுமந்து கொண்டு வர முடியாது செய்து 1:40 அடிகளை வாரில் அடித்து அவர் முகத்துல துப்பி முள்ளுகள் எல்லாம் பின்னி அவர் தலையில வச்சு அழுத்தி அவரை நோகடித்து காயப்படுத்தி சித்திரவதை பண்ணி அவரை காயப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி கை கால்களை ஆணி வச்சு அடிச்சு பாருங்க, ஈட்டினால இருத்தை குத்தினார்கள். அவர் சரீரத்துக்கிற எல்லா ரத்தத்தையும் ஏசப்பா சிலுவையில சிந்தினார். ராமேஸ்வரமா அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யறாரு. யாருக்காக வேண்டுதல் செய்யறாரு? யாருக்காக விண்ணப்பம் செய்யறாரு? யாருக்காக ஜெபிக்கிறாரு? தன்னை அடித்தவர்கள், தன்னை காயப்படுத்தினவர்கள், தன்னை சிலுவையில் அறிந்தவர்கள். அவர் சொல்றாரு, இவருக்கு இன்னதென்று அறியாமல் செய்கிற தப்பிதங்களை மன்னிப்பு. அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யறாரு. தன்னை அடித்தவர்களுக்காக, தன்னை காயப்படுத்தவர்களுக்காக, தன்னை நோகடித்தவர்கள், தன்னை சிலுவையில் அறிந்தவர்களுக்காக, தன் முகத்திலே துப்பினவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னிப்பது. ஏனென்றால் அவர்களுக்கு அடித்தவங்க, கை கால ஆடி வச்சு அடிச்சவர்களுக்கு ஒண்ணு தெரியல. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படல. என்ன தெரியுமா? இவர்தான் தேவன், இவர்தான் கடவுள், இவர்தான் நம்ம தாயின் கருவிலை உருவாக்கினவர், தாயின் கருவிலை இவர்தான் நம்ம எடுத்தவர். நம்ம குடிக்க தண்ணி இவருடையது, நம்ம சாப்பிடுற ஆகாரம் இவருடையது, நம்ம சரீரத்துக்கு எல்லா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இவருடையது. இவர்தான் நம்மை உருவாக்கினவர் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறனால வேதம் சொல்கிறது 2 Corinthians 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர் கண்களை குருடாக்கினான் என்று. அவர் கண்களை பிசாசு குருடாக்கினபடியா இவர்தான் தேவன், இவர்தான் கடவுள் என்று அறியாமல் இருக்கிறனால என்ன பண்றாங்க? அவர் கையில ஆணி வச்சு அடிக்கிறாங்க, அவர் காலில் ஆணி வச்சு அடிக்கிறாங்க, ஒரு ஈரத்தை ஈட்டினால் குத்துறாங்க, அவர் முகத்துல துப்புறாங்க, ஆயிரக்கணக்கான முள்ளுகளை பின்னி அவர் தலையில வச்சு அழுத்துறாங்க, ஈட்டினால் ஈரத்தை குத்துறாங்க.
காரணம் அவர்தான் கடவுள் தேவன் என்று அவர் அறியாமல் செய்கிற அந்த பாவங்களுக்காக ஏசப்பா சொல்றாரு, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிற தப்பிதங்களை மன்னியும் என்று விண்ணப்பம் செய்யும். யாருக்காக? தன்னை காயப்படுது. அப்போ ஏசப்பா சிலுவையில பேசுற முதல் வார்த்தை தன்னை அடித்தவர்களுக்காக மன்னியும் என்று விண்ணப்பம் செய்யும். சரி, அதே போன்றுதான் இன்னைக்கு நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஒரு ஆமையை சொல்லுவோமா? சத்தமாலையா சொல்லுவோமா? நம்மள யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? ஏசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப ஏசப்பாவுடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறபடியா நாமும் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புவார் என்றால், அவர் தன்னை அடித்து காயப்படுத்தினுடைய பாவங்களை மன்னிக்கிறது போல நாமும் பிறருடைய பாவங்களை மன்னித்து வாழ வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு தகப்பனும் தன்னை போல பிள்ளை இருக்கணும் தான் விரும்புவான். அது போல ஏசப்பா அவரை போல நாமளும் இருக்கணும் தான் அவர் விரும்புறார். அவர் மன்னிக்கிறார் பாவிகள். அதே போல நாம் என்ன பண்ணோம்? பிறரை மன்னிக்கணும். அதுதான் வேதம் சொல்கிறது பாருங்க. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரத்தை பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 25:26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்க. நீங்கள் மன்னியாது இருப்பீரானால் பரலோகத்தில் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்றார். ஒரு ஆமையை சொல்லுவோமா? கவனிக்க, இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒரு பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானா பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னிக்கும். நீங்கள் மன்னியாது இருப்பீ என்றால் பரலோகத்தில் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்போம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம காணிக்க செலுத்துவது முன்பதாக, நம்ம ஜெபிப்பதுக்கு முன்பதாக, ஆண்டவர் சமூகத்தை ஏதோ ஒண்ணு நம்ம கேட்க போறோம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு முன்பதாக, நம்ம ஆலயத்துல ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு முன்பதாக நம்ம முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு விரோதமா யாராவது ஒரு தப்பு செய்திருந்தா, ஒரு குற்றம் செய்திருந்தா, இல்ல உன்னை திட்டி இருந்தா, உன் மேல குறை சொல்லி இருந்தா, இல்ல உன்னை நிந்தித்து இருந்தா, உன்னை தூசித்து இருந்தா, உன்னை பற்றி அவமானமான பழியை மற்றபடி சொல்லி இருந்தா, உன்னை காயப்படுத்தி இருந்தா, இந்த தேவையில்லாத வார்த்தைகளை, அனாவசியமான வார்த்தைகளை பேசி உன்னை புண்படும்படியான வார்த்தைகளை பேசி இருந்தா, இல்ல உன் பொருளை எடுத்திருந்தா, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னை அடிச்சு இருந்தாலும் சரி, ஏசப்பா நமக்கு சொல்றாரு, நீங்கள் ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக, காணிக்கை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அவருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே இவருடைய குற்றங்களை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய தவறுகளை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே என்னை நிந்தித்தாங்க, என்னை காயப்படுத்தாங்க, என்னை திட்டுனாங்க, நான் போகும்போது நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா என்னை திட்டினாங்க, அவளை மன்னிக்காங்க. நான் ஒரு குற்றமே அவங்களை செய்யல, ஆனா எனக்கு விரோதமா நிறைய குற்றம் செய்யறாங்க, அவளை மன்னிக்க. நான் அவங்களுக்கு விரோதமா எதுவும் பேசல, ஆனா எனக்கு விரோதமா அநேகத்தை பேசுறாங்க, அவனை மன்னிக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிச்சுட்டு என்ன பண்ணோம்? நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய தப்பிதங்களா மன்னிப்பார், நம்முடைய குற்றங்களா மன்னிப்பார். அப்போ நம்முடைய பண்ற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒரு ஆமே சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்போது பிற்பாடு நாம பிறருடைய தப்பிதங்களை மன்னித்து ஜெபம் பண்ணிட்டு பிற்பாடு நம்ம ஆண்டவருக்கு என்ன காணிக்கை கொடுத்தாலோ, தசம்பா கொடுத்தாலோ கர்த்தர் அதை அங்கீகரிப்பார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நான் அவங்கள எதுவும் சொல்ல, என்னை ரொம்ப பேசிட்டாங்க, நான் அவங்களை திட்டவே இல்லை, என்னை திட்டாங்க, நான் அவங்களை அடிக்கவே இல்லை, என்னை அடிச்சுட்டாங்க, நான் அவங்களை பத்தி குறை சொல்லவே இல்லை, என்னை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கசப்பையும் அந்த கோபத்தையும் அந்த எரிச்சலையும் நம்ம மனசுல வச்சுக்கினே இருந்தோம்மா, அதை நம்ம நினைச்சுக்கினே இருந்தோம்மா. அவங்க நம்மளை பத்தி பேசலாம் சொல்லி நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக்கினே குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தோமா, நம்முடைய பாவங்கள் ஆண்டவர் மன்னிக்க மாட்டான். நம்ம பண்ற ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. நம் கர்த்தருக்கு காணிக்கை தசம்பா கொடுத்தாலும் அந்த காணிக்கை தசம்பாது கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார். நான் சொல்லல, ஏசப்பா சொல்றாரு. அப்போ நம்ம பிறருடைய தப்பிதங்களை மன்னிச்சாதான் நம்ம தப்பிதங்களை, நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்போம். நாம பிறருடைய பாவம்